ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மா பண்ணின தப்பை நம்ம பண்ணக்கூடாது, அப்பா பண்ணின தவற நம்ம பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த சாபம் உங்களை பின்னாடி இழுத்துட்டே இருக்கும். அம்மா பண்ணின தப்பு உங்க தலை மேல திரும்ப தொடரும், அப்பா செய்த மிஸ்டேக் உங்க தலை மேல தொடரும். அதனால பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். அம்மா செய்த தவறு, அம்மா செஞ்சது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அப்பா செஞ்சது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அதை கர்த்தர் உங்களுக்கு படிப்பினையா தந்திருக்கிறாரு. அதனால அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு உங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சந்திச்ச அவமானம், அதனால அவங்க பட்ட நஷ்டம், அதனால தான் இவ்வளவு டேலண்ட் இருந்தும் உங்க அம்மா அப்பாவால் முன்னாடி வர முடியலன்னு உனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா மட்டும் இந்த விஷயத்துல விழாம இருந்தா, எங்க அம்மா மட்டும் இந்த காரியத்தை செய்யாம இருந்தா எப்படி வந்திருக்கும் தெரியுமா, அவங்க லைஃப் எப்படி வந்திருக்கும் தெரியுமா. உங்க அம்மாவே உங்கள்கிட்ட சொல்லி இருக்கலாம், உங்க அப்பாவே உங்கள்கிட்ட சொல்லி இருக்கலாம். ஆனா இப்ப சமீப காலமா உங்க அப்பா செய்த அதே தப்பு, உங்க அம்மா கடந்து போன அதே பாதை, ஒருவேளை நீங்க கடந்து போறது மாதிரி சத்ரு உங்க கையை பிடிச்சு கொண்டு போனா, இன்னைக்கு யாரையோ ஒரு வாலிப தம்பியை கர்த்தர் எச்சரிக்கிறார், தங்கச்சியா ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீயும் அதற்கு பின்னாடி போனா அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க எந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியாம திணறிட்டு இருக்காங்களோ, உன்னை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்கல்ல, அதே நிலைமை உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பாஸ் ஆயிரும். அதனால வாலிப தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர், நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, எங்க முன்னோர்களுடைய எந்த தவறுகளும் என் தலையின் மேல் வராதபடி கர்த்தர் உங்களுடைய மனசுல அது தப்புன்னு கண்டுபிடிக்க வைக்கிறார்ல. இது எங்க அப்பா பண்றது மிஸ்டேக்கு, எங்க அப்பா இந்த இடத்துல கோவப்பட்டிருக்க கூடாது, எங்க அம்மா இந்த இடத்துல கோவப்பட்டிருக்க கூடாது, எங்க அம்மாவுக்கு இந்த ஒரு குணத்தினால்தான் எங்க அம்மா இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்காங்க, இந்த குணத்தை எங்க அம்மாவால மாத்திக்கவே முடியல, இந்த குணம் மட்டும் எங்க அப்பாவுக்கு இல்லாம இருந்தா எங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் தெரியுமா. ஆனா எங்க அப்பாவுக்கு இந்த ஒரு குணம் தப்பான குணத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டாருன்னு கர்த்தர் இதுக்கு மேல உங்களுக்கு வேற எந்த பாடத்தை கர்த்தர் தரணும், இதுக்கு மேல ஆண்டவர் என்ன பாடத்தை கர்த்தர் தரணும். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகள் எல்லாம் கவனமா இருக்கணும். சத்ரு அந்த சாபத்திலேயே உங்களை இழுத்து கொண்டு போறதுக்கு முயற்சி எடுப்பான். பாருங்க, இன்னைக்கெல்லாம் நிறைய பேரண்ட்ஸால நீ காதலிக்காத, லவ் பண்ணாத, அது தவறு, அது நல்லா இருக்காது, அது உன் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நிறைய பெற்றோர்களால் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, அவங்க நிறைய பேர் லவ் மேரிடா இருப்பாங்க. அவங்க அதுக்காக நான் அகெயின்ஸ்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அது உடனே அது ஒரு பெரிய விஷயமா அப்படி கொண்டு போக விடலை. கர்த்தர் உங்களை இணைச்சாச்சு, நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இணைஞ்சிட்டீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா ஜெபத்தோட ஆண்டவருடைய துணையோட வாழும்போது கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆனா அதே நேரத்தில் பிள்ளைகள் எங்க அப்பாவால் அதை சொல்ல முடியாது, எங்க அம்மாவால் சொல்ல முடியாதுன்றதுக்காக நீங்க அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு, நீங்க அதை நல்லா எடுத்துட்டு நீங்க அந்த மிஸ்டேக்கில் விழுந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, சிலருக்கு கர்த்தர் படிப்பினையா தான் வச்சிருக்கிறாரு, நம்மளை பார்த்து கத்துக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. இதை பாரு, இப்படி நீ போனா இப்படி ஆயிடுவப்பா. அதனால ஆண்டவர் தூரத்துல வைக்காம உங்க குடும்பத்திலேயே வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன வந்தாலும் இந்த சாபத்துல மட்டும் நான் சிக்க மாட்டேன், இந்த அப்பா சுமந்த சாபத்துல அம்மா சுமந்த எனிவே எதுவா இருக்கலாம், இதுல நான் சுமக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதிலிருந்து நீ வெளியே வரணும். உங்க அப்பா பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணக்கூடாது, அம்மா பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க தனித்துவமாய் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பாட்ட, ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற, தேங்க்யூ ஜீசஸ், இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர், இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர், இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர், இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய பிள்ளைகளை கூட நான் பார்த்துருக்குறேன், நிறைய பசங்க. ஏன்னா உங்க அம்மா அப்பா உன்னுடைய வாழ்க்கை நீங்க நினைக்கிறது மாதிரி சிலது நல்லதா இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அப்பாவுடைய சில தீர்மானங்கள், அம்மாவுடைய சில தீர்மானங்கள் உங்களுடைய குடும்பத்தையே பிரிச்சிருச்சு, உங்க குடும்பத்தையே சந்தோஷத்தை இழக்க பண்ணிருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்க அம்மா அப்பா ஏதோ வாழ்றணும்னு வாழ்றாங்க, அவங்க ஏதோ கர்த்தருக்குள்ள வந்த உடனே சமாதானமா சந்தோஷமா
சரி வாழ்றாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடையாது. அவங்க வாழ வேண்டியது இந்த வாழ்க்கை கிடையாது. அவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருந்த ஒரு மகிமையான வாழ்க்கை. கர்த்தர் அவங்களுக்கு வச்சிருந்தது பெரிய மாணிக்கத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து மண்ணா மாறிட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, நான் இதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இந்த பிரச்சனையில தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். உங்க அம்மா அப்பா அடிக்கடி ஒன்றை அதான் சொல்றாங்க, நீ என்ன மாதிரி மாறிடாத, நீ என்ன மாதிரி இருக்காத, நீ என்ன மாதிரி இருக்காத, நீயாவது நல்லா வாழு, நீயாவது நல்லா வா அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க திரும்ப திரும்ப கேட்கல அப்படின்னு சொன்னா அந்த சாபம் உங்களை பின்னாடி இழுக்குது. அந்த அந்த கட்டு உங்களை இழுக்குது. உங்களுக்கு நேரா அந்த அசுத்தத்துக்கு நேரா உங்களை கொண்டு போகுது. தயவு செய்து உங்களை ரொம்ப அன்பா கேட்கிறேன், நீ அதுல போகாத, நீ அதுல போகாத. நீ வந்து ஏன்னா உனக்கு சகல உரிமை இருக்குது. நீங்க அதை தப்பு பண்ணி உங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சா கூட உங்க அம்மா அப்பா யாருமே உன்னை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா நீ ஒரே வார்த்தையில வாயை அடைச்சிருவ. ஒன் வேர்டில் நீ வாயை அடைச்சிரு. நீ என்ன ஒழுக்கமா அப்படின்னு கேட்டா போதும், உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு வந்து அப்படியே வந்து செத்தது மாதிரி இருக்கும். உயிரோட நீ கொல்றதுக்கு சமம். அந்த ஒரு வார்த்தை அவங்களுடைய இயலாமையை சொல்லி, என்னைக்கோ ஒரு நாள் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை சொல்லி, நீ அந்த மிஸ்டேக்கை பண்ணும்போது இதை பண்ணாத பாப்பா, இதை பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ அவங்கள பார்த்து நீ என்ன ஒழுக்கமா நீ பேச வந்துட்ட, இந்த ஒரு வார்த்தை நீ உயிரோட அவங்கள வச்சு கொளுத்துறதுக்கு சமம். அந்த வார்த்தையை கேட்டுட்டு உங்க அம்மா வாயை மூடிட்டு உங்க அப்பா அமைதியாகி அப்படியே செத்து போன பாம்பு மாதிரி சுருண்டுட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ காயப்படுத்துற வார்த்தை. அவ்வளோதான், நீயும் ஃப்ரீ ஆயிட்டீங்க, உனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த வார்த்தையை கேட்டோன்னா அம்மா வாயை மூடிட்டாங்களா, அப்பா வாயை மூடிட்டாங்களா, அவ்வளோதான், உனக்கு ஜாலி அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்க தெரியாம செஞ்சதுனால ஓரளவு கத்துறவங்களுக்கு அனுகூலமா இருக்கிறாரு. நீ தெரிஞ்சே செஞ்சா அவர்களை விட உங்களுக்கு பாதிப்பு அதிகம்ன்றதை நீ மறந்துடாதப்பா, நீ மறந்துடாதப்பா. ஆண்டவருடைய எச்சரிப்பு இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பர்சனலா அதை டச் பண்றாரு. ஏதோ ஒரு வாலிப தம்பி ஆண்டவர் மாற்ற நினைக்கிறாரு, ஒரு தங்கச்சி ஆண்டவர் மாற்ற நினைக்கிறாரு. நீ ஏறக்குறைய கொஞ்சம் குறைய உங்க அம்மா அவனுடைய வழியில டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்ட, உங்க அப்பா அவனுடைய வழியில டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்ட. அந்த சாபம் உன்னை தொடர்ந்துட்டே இருக்குது, உன்னை பிடிச்சி எப்படியாவது அதுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்குது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். உன் கரத்திலிருந்து அந்த சாபம் நீக்கப்பட்டு உங்களிலிருந்து அந்த ஆசீர்வாதம் ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு. நீங்க ஒப்பு கொடுப்பாய் ஆனால், நீ மனம் திரும்புவாய் ஆனால், நீ விட்டுட்டு வெளியிலே வருவாய் ஆனால் கர்த்தர் உன்னை மீண்டும் அலங்கரிக்கிற